23 श्लोक பார்க்கலாம். ये शास्त्र विधिं उद्धृज्य वर्तते कामकारदग नास सिद्धिम् अवोप्नोति ना सुखं ना परां गतिं. முன்பே சொன்னபடி சாஸ்திரங்களின் விதிகளில் மனித சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கும் நிலைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் இந்த சட்ட திட்டங்களை பின்பற்றணும் வேண்டும்னு எதிர்பார்க்கப்படுது. இவற்றை பின்பற்றாமல் தனது மனம் போன போக்கில் காமம், கோபம் மற்றும் பேராசையின்படி ஒருவர் செயல்பட்டாங்கன்னா அவங்க தனது வாழ்வில் என்றுமே பக்குவம் அடைய முடியாது. வேறு விதமாக சொல்லணும்னா, ஒரு மனிதன் இப்படிலாம் விஷயங்களை கொள்கை அளவில் அறிந்தவனாக இருந்தாலும், அதாவது தெரிந்தவங்களாக இருந்தாங்களும், தனது சொந்த வாழ்வில் இதையெல்லாம் ஈடுபடுத்தாத வர அவங்க மனித இனத்தின் கடநிலையை சேர்ந்தவனாகவே தெரியப்படுறாங்க. மனித வாழ்வில் உள்ள உயிர்வாழி வாழ்வை உன்னத தளத்திற்கு உயர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விதிகளை பின்பற்றுவாங்கன்னு, விவேகத்துடன் செயல்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அந்த விதிகளை பின்பற்றலைன்னா அவங்க தன்னை தாழ்த்தி கொள்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றினாலும் இறுதியில் முழுமுதற் கடவுளை பற்றிய அறிவின் தளத்தில் தெரிஞ்சுக்கலன்னா அவங்க அறிவு எல்லாமே விரயமாகுது. அப்படி அவங்க முழுமுதற் கடவுள்னா ஸ்ரீகிருஷ்ணர் குறிக்குது ஏற்றுக்கொண்டாலும் அந்த இறைவனின் தொண்டில் தன்னை ஈடுபடுத்தலைன்னா அவங்களோட முயற்சி வீணாகுது. அதனால தான் ஒருவர் தன்னை படிப்படியாக கிருஷ்ண உணர்வு மற்றும் பக்தி தொண்டின் தளத்திற்கு உயர்த்து கொள்வது ரொம்ப அவசியம். அதன் பிறகுதான் அவங்க பக்குவத்தின் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும், இல்லைன்னா முடியாது. 24 ஸ்லோகம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே कार्य व्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुम् इहार्हसि. 15வது அத்தியாயத்தில் சொன்னபடி வேதங்களின் எல்லா சட்டத்திட்டங்களும் கிருஷ்ணரை அறிவதற்கானது தான். பகவத்கீதையிலிருந்து ஒருவர் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்று பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தினாங்கன்னா அவங்க வேத இலக்கியங்களில் அளிக்கப்படும் ஞானத்தின் ரொம்ப உயர்ந்த பக்குவ நிலையில் அடைந்தவங்க ஆவாங்க. பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த வழிமுறையை ரொம்பவும் எளிமையாக்குனாங்க. அவங்க மக்களிடம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு உச்சரித்து இறைவனுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு விக்கிரகங்களுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தினை உட்கொள்ளுமாறு மட்டுமே வேண்டினாங்க. இதே போல பக்தி செயல்கள் எல்லாமே நேரடியாக ஈடுபட்டிருப்பவங்க வேத இலக்கியங்கள் எல்லாவற்றையும் கட்டு அறிந்தவராகவே சொல்லப்படுறாங்க. அவங்க பக்குவமான முடிவிற்கு வந்திருக்காங்க. கிருஷ்ண உணர்வுல இல்லாதவரும் பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்களாலும் சாதாரண மனிதர்கள் என்ன செய்யணும்னா என்ன செய்யக்கூடாது என்பதை வேத விதிமுறைகளை வச்சு முடிவு செய்யணும். எந்த விதமான எதிர்வாதமும் இல்லாமல் வேதி விதிகளுக்கு ஏற்ப செயல்படணும். இதுதான் சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றுதுன்னு சொல்லப்படுது. கட்டுண்ட ஆத்மாவில் காணப்படும் 4 முக்கிய குறைபாடுகள் பக்குவமற்ற புலன்கள், ஏமாற்றும் இயல்பு, தவறு செய்கிறது, மாயையின் வசப்படுறது. இது எல்லாமே அப்பாற்பட்டது தான் சாஸ்திரங்கள். கட்டுண்ட வாழ்வில் உள்ள இந்த 4 முக்கிய குறைபாடுகள் சட்டத்திட்டங்களை வகுக்கும் தகுதியை மனிதனிடமிருந்து நீக்க விடுறாங்க. அதனால தான் இந்த குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் சாஸ்திர விதிகள் எல்லா சாதுக்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் மகாத்மாக்களால் எந்த மாற்றமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுது. புருஷோத்திரமான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளும் கொள்கைகளுக்கு எதிரான வெறுப்பே மனித சமூகத்தின் எல்லாவித இழிவுகளுக்கும் காரணமாகும். மனித வாழ்வின் ரொம்ப பெரிய அபராதம் இதுதான். பரமபுருஷ பகவானின் ஜடசக்தியான மாயை 3 விதமான துன்பங்களின் உருவில் நமக்கு எப்போதும் தொல்லை கொடுக்குது. அந்த ஜடசக்தி இயற்கையின் இந்த 3 குணங்களால் ஆனது. முழுமுதற் கடவுளை அறிவதற்கான பாதை திறக்கப்படுவதற்கு முன்னாடி குறைந்தபட்சம் சத்வகுணத்திற்காவது ஒருவர் தன்னை உயர்த்து கொள்வது அவசியம். சத்வகுணத்தின் தரத்திற்கு உயர்வு பெறாதவங்க ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருக்கிறாங்க.
அதனால தான் அசுர வாழ்வினை கொடுக்கறது. ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருக்கிறவங்க சாஸ்திரங்களை கேலி செய்கிறாங்க, சாதுக்களை கேலி செய்கிறாங்க. மேலும் பரமபுருஷ பகவானை முறையாக அறிந்து கொள்ளும் வழிமுறையையும் கேலி செய்கிறாங்க. அவங்க ஆன்மீக குருவின் அறிவுரைகளை மீறுறாங்க. சாஸ்திர விதிகளை கண்டு கொள்வதே இல்லை. பக்தி தொண்டின் பெருமைகளை கேட்டும் கூட அதில் அவங்க கவரப்படாமல் இருக்காங்க. உயர்வு பெறுவதற்கான சொந்த வழியை அவங்க தயார் செய்கிறாங்க. இது அசுரத்தனமான வாழ்விற்கு கொண்டு செல்லக்கூடிய மனித சமூகத்தின் சில குறைபாடுகளாகும். இருந்தாலும் பக்குவமடைவதற்கான பாதையின் ரொம்ப உயர்ந்த நிலையை நோக்கி ஒருவரை கூட்டிட்டு போகும். முறையான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினால வழிநடத்தப்பட்டாங்கன்னா ஒருவரது வாழ்க்கை வெற்றிகரமானதாக ஆகிவிடும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் என்னும் 16வது அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளோட இன்னையோட நிறைவேறியது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.